ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, எப்போல்லாம் குழம்பு வைக்கலையா, இல்லை என்ன சாப்பிட்லாம் இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு, ப்ரெட்டில் கூட மேலே தடவி சாப்பிட்லாம். ரைஸில் போட்டு பிசைஞ்சு நல்லா சூடாக நெய் விட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஆனால் டைம் டேக்கிங்கான ஒரு ப்ராசஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 20 தக்காளி நான் வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். எந்த தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. சீடு கம்மியாக இருக்கிற தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கிற மாதிரி தக்காளியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இவ்வளோ வந்து போடுறேன். அதுக்கப்புறம் சால்ட் போட்டு நல்லா வந்து வேக வைக்கலாம். நல்லா ஃபுல்லில் வச்சு வேக வைக்கலாம். தக்காளி வெந்துட்டுருக்கிற டைம் வந்து சைடில் வந்து நம்ம அதுக்கு தேவையான மசாலா பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வத்தல் வந்து ஒரு 40 வத்தல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கடுகு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும், எண்ணெய் எல்லாம் இல்லாமல். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் போயிட்டு வற்றணும். இது நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இது போட்டுக்கலாம். இது கலர் மாறிடுச்சு. லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஜீரகம் வந்து கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். அதனால் லைட்டாக சூடானோன்னு எடுத்துடலாம். அட்லீஸ்ட் இந்த வத்தல் எல்லாத்தையும் போட்டுட்டு வறுத்துக்கலாம். காரம் வந்து எவ்வளோ நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நல்லாவே காரம் சாப்பிடுவோம். அதனால் நான் வந்து 40 வத்தல் போட்டிருக்கேன். சில மிளகா பொறுத்து இருக்குது. நல்லா காரமாக இருக்கிற மிளகா இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். வறுத்தாச்சு, இவ்வளோதான். வறுத்ததுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல வெந்தயம், ஜீரகம், கடுகு 3 போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வத்தலை வந்து நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரணும். இன்னொருத்தருக்கு அரைச்சிக்கலாம். ஓகே, ஆல்ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பவுடர் மாதிரி வந்துடுச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடுகு, ஜீரகம், வெந்தயம் வந்து போடுறது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு. நம்ம வெளியில் வச்சுருந்தா கூட அது பாட்டுக்கு வந்து கெடாமல் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. வத்தலை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சாச்சு. ஓகே, இந்த பவுடர் ரெடி. அண்ட் இது படி ரெண்டும் தனித்தனியாக வச்சுக்கலாம்.
ஏன்னா வந்து எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். இது வந்து இன்னும் ஒரு 2 hours ஆகும். இப்போ இங்கே இவ்வளோ தூரம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது. இன்னும் வந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். 2 hours ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து இந்த சைட்லலாம் வந்து நல்லா தண்ணியாக விட்டுட்டு இன்னும் வந்து தண்ணி நிறையா இருக்குது. இவ்வளோதான் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும் கம்ப்ளீட்டாக. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஜஸ்ட் லைட்டாக இதில் நிறைய சீடு இருக்குல்ல, சீடு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி வாங்கும்போது சீடு இல்லாத தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இருக்கிற தக்காளியாகவும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு தக்காளியாக பார்த்து வாங்கிட்டு பண்ணிங்கன்னா வந்து இந்த சீடு வந்து சாப்பிடும்போது நம்ம தொக்கு ரைஸில் போட்டு அந்த மாதிரி எதாவது சாப்பிடும்போது இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ நல்லா சீடு கம்மியாக உள்ளதாக வாங்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் நிறையவே சீடு இருக்குது. ப்ரெட்டில் கூட மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஆல்ரெடி வந்து 3 hours பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கு 3 hours-ல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் வந்து அப்படியே எடுத்துடுறேன். ஜஸ்ட் ரிமூவ். ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் லைட்டாக தான் இருக்குது. ஸோ கம்மியாக வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ பார்க்குற அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வர வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ பக்கத்தில் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போடணும். ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான். எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் போடலாம். ஸோ நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கோ எதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். கடுகு போட்டிருக்கேன். கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காய பொடி. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். சூடாக ஊற்றக்கூடாது. ஸோ இது நல்லா ஃபுல்லாக வந்து கூல் ஆகணும். நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இங்கே வாட்டர் இருக்குது. இந்த பபிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் எதுவுமே வரக்கூடாது. பபிள்ஸ் வராத அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கம்மியாக வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் கிண்டவே இல்லை. ரொம்ப அப்பப்போ லைட்டாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் கிண்டா போதும். இதுதான் கன்சிஸ்டன்சி. நோ வாட்டர் பபிள். ஒரு வாட்டர் பபிளும் இல்லாமல் நல்லா வந்து ஃபுல்லாக வெறும் இது மட்டும் வருது பாருங்கள். ஜஸ்ட்டு ஸ்டீம் மட்டும் வரும். கொதிக்கிற சத்தம் இருக்குது. எந்த வாட்டர் பபிளும் இல்லை. இதுதான் கன்சிஸ்டன்சி. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம தாளித்து வச்சதும் இருக்குது. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இருக்குது. எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம்
எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கிறேன். இது நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணலாம். அரைச்சி வச்சுருக்கிறது முதல்ல வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனாக போட்டு நான் மெல்ல கலந்துகிட்டே வந்து போட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கடுகு, வெந்தயம், ஜீரக பவுடர் அதையும் வந்து கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வச்சுட்டு பண்ணலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் வந்து நம்ம சூடு பண்ணி ஆற வச்ச எண்ணெய் தான் போடணும். தாளித்து வச்சதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும் அப்படின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை தனியாக சூடு பண்ணி அதையும் கொஞ்சம் கலந்துக்கிறேன். இப்போ வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் எம்மியாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா, பபாய், தேங்க்யூ.